அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் காக்காக்கு யார் சாப்பாடு வைக்கக்கூடாது, சிலர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் யார் யாருன்னு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதாவது காக்கை சாஸ்திரத்திலே ஒன்று இருக்குங்க. நம் முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க. அதில் பித்ருக்கள் தான் இந்த காகம் வடிவத்தில் பூமியில் வலம் வருவதாக சாஸ்திரங்களே சொல்லுகிறது. காகங்களுக்கு முக்காலத்தையும் அறியும் சக்தி இருக்கின்ற காரணத்தால் தான் அது ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் முன்கூட்டியே தெரிவிக்கிற விதமாக நமக்கு நிறைய அதோட நடவடிக்கை மூலமாக நமக்கு உணர்த்தும் வகையில் சாஸ்திரங்கள் சொல்கிறது. நடக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் முன்கூட்டியே தெரிவிக்கிற விதமாக நமக்கு நிறைய அதோட நடவடிக்கை மூலமாக நமக்கு உணர்த்தும் வகையில் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. இந்த காகம் ஒரு அதிசய பிறவி. எல்லோருமே அதனுடைய குணங்களை கவனிச்சிருப்போம். ஆனால் நமக்கு அது தெரியாதுங்க. காக்கா கிட்ட மற்ற பறவைகள்கிட்ட இல்லாத ஒரு தனி குணம் இருக்குங்க. நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். மனிதர்களைப் போலவே காக்கா தீட்டை அனுஷ்டிக்கும் தன்மையுடையதுங்க. மற்ற பறவைகள் எல்லாமே தீட்டை பார்க்காது. ஏன்னா ஏதாவது ஒரு காக்கா இறந்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காகத்தை சுற்றி எல்லா காகமுமே மொத்தமாக நின்று கா கா குரல் எழுப்பி இறந்த காகத்துக்காக துக்கம் அனுஷ்டிக்கும் தன்மையுடையதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நீர்நிலைக்கு போய் தன்னுடைய தலையை நீரில் நனைத்து அது மனிதர்களுக்கு இணையாக தீட்டை வைத்து கடைபிடிக்குங்க. அதே போல தான் தீட்டான சாப்பாட்டை வச்சாலும் காகங்கள் சாப்பிடாது. அது எது எது தீட்டான சாப்பாடுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி தீட்டான சாப்பாடுங்கிறது 2 வகை இருக்குங்க. அது இரண்டையுமே காகம் தொடாதுங்க. அது மட்டும் இல்லாம காகத்தின் குறிப்புகள் காகத்தின் சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. அகத்தியர் கையில் வச்சிருக்கின்ற கமண்டலத்துல இருந்து நீரை விநாயகர் காக ரூபத்துல தள்ளி விட்டதா நம்ம படிச்சிருக்கோங்க, கேள்வியும் பட்டிருக்கோம். நம்முடைய உலகத்துல பறவைகளுக்கா பஞ்சமே இல்லைங்க. அப்படி இருக்கிறப்ப வேறு ஏதாவது ஒரு ரூபத்துல விநாயகர் தட்டி விட்டுருக்கலாமே, ஏன் காகம் உருவத்துல அவர் தட்டி விட்டாரு அப்படிங்கறதுல இருந்து நமக்கு தெரியும். அந்த அபரிதமான சக்தியை கொண்டதுதான் இந்த காகம். அதை விநாயகர் நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த காகம் ரூபத்துல அவர் அகத்தியர் கையில் இருந்த கமண்டலத்துல தட்டி விட்டுருக்காரு. காகம் தினமும் 2 முறை குளிக்குமாம். தன்னோட துணையை மட்டும்தான் வாழுமாம். தன் துணை இறக்கும் வரை வேறு எந்த துணையும் தேடாதாம். இதை பிற பறவைகளிடமோ பிற உயிரினங்களிடமே இந்த பண்பு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இவ்வளவு இரக்க குணமுடைய நிறம் நிறைய நற்பண்புகளுக்கும் கொண்ட இந்த காகத்துக்கு நம்ம தினமும் சாப்பாடு வைக்கலாமா, யார் சாப்பாடு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குங்க. தினமுமே பார்த்தீங்கன்னா காக்கா, குருவி, அணில், நாய், மீன் இதை மாதிரி நிறைய ஜீவராசிகளுக்கும் நம்மளோட சக ஜீவராசிகளுக்கும் நிறைய பேர் தினம் உணவு வைப்பாங்க. இதை அன்னதானம் மாதிரியும் எடுத்துக்கலாங்க. அதாவது அடுத்தது நம்ம கர்ம வினையை போக்கணும் அப்படின்னா இப்படி சக ஜீவராசிகளுக்கும், அதுவும் முக்கியமா இந்த காகத்துக்கு எல்லாம் உணவு வச்சோம் அப்படின்னா நம்முடைய கர்ம வினை முற்றிலுமாக போகும். நம்முடைய முன்னோர்கள் தான் இந்த காகம் அப்படிங்கிறோம். இந்த காகத்துக்கு நம்ம உணவு வைக்கலாமா, எப்ப வைக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் எப்போயுமே எல்லோருக்குமே இருந்துகிட்டே தான் இருக்குங்க. சனி பகவானுடைய வாகனம் தான் இந்த காகம் அப்படிங்கிறப்ப 7.5 திசை இதை மாதிரி ஏதாவது தோஷம் இருக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்க தான் காகத்துக்கு உணவு வைக்கணும், மற்றவங்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. நாங்கள் வைக்கலாமாங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு வருதுங்க. இந்த மாதிரி சந்தேகம் வைக்கலாமா வைக்கக்கூடாதா இது மாதிரி எண்ணத்தோட போய் காகத்துக்கு உணவு வைக்காதீங்க. அதை வச்சா தவறில்லைங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சந்தேகத்தோட சாப்பாடு வைக்கிறத செய்யாதீங்க. தயவு செய்து அப்படி குழம்பி செய்யாதீங்க. அதனால தோஷம் இல்லாதவங்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எந்த தோஷமும் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு என்று கணக்கே கிடையாதுங்க. இது நம்மளோட கர்ம வினையை போக்குவதற்காக செய்யக்கூடியதுங்க. தினம் ஒரு உயிரினத்துக்கும் சக ஜீவராசிகளுக்கும் ஒரு அன்னம் இடுற முறையில தான் நம்ம செய்யறோம். ஆனா இந்த மாதிரியான சந்தேகத்தோட நீங்க செய்யறப்ப உங்களுக்கு நெகட்டிவாக ஏதாவது நடக்குங்க. அதனால சந்தேகம் இருக்கிறவங்க இதை செய்யாதீங்க. இந்த உயிரினம் காகம் அதிசய பிரிவினை பார்த்துக்கோங்க. நீங்க எதை கொடுத்தாலும் சாப்பிடும். அதை புதியதாய் சமைச்சது பழசு எது வேணும்னாலும் சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் எப்பயுமே தயவு செய்து பழைய சாப்பாடான மீந்து போன சாப்பாடை வைக்காதீங்க. முடிஞ்சவரை காலையிலே புதியதாக சமைச்ச உணவையே எச்சில் படாமல் சாதத்தை வைங்க.
அதே மாதிரி சரியா வேகாத சாதம், வீணா போன சாதம் இதை மாதிரி எல்லாம் போடாதீங்க. நன்றாக வெந்த சாதம் வையுங்க. இன்னொரு விஷயம் விஷயம் பார்த்தீங்கன்னா, தானியம் வச்சிங்கன்னா அதை ஊற வச்சு வையுங்க. இதை மாதிரி நம்ம செய்கிறப்ப நம்மளோட கர்மவினை வந்துட்டு முற்றிலுமாக குறைய வாய்ப்பு இருக்குங்க. எந்த உயிரினத்துக்கும் நீங்கள் உணவு வச்சாலும் குருவி, அணில், எறும்பு, நாய் எதுக்கு நீங்க உணவு வச்சீங்கனாலும் அதுங்க சாப்பிட்டுட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவது அது வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. காகமெல்லாம் நம்ம ஆசீர்வாதம் பண்ணுமா என நாம நினைப்போம். ஆனா ஒவ்வொரு உயிரினமும் அதோட ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அவங்க வாழ்த்துவது நமக்கு வந்து சேருமாம். அதை வந்து நமக்கு பழகிடுங்க. நம்ம டெய்லி சாப்பாடு வைக்கிறப்ப எல்லாம் தினமும் வந்துடும். சில பேர் எல்லாம் பாருங்களேன், இப்ப யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் காட்டுறாங்க. சில வீடுகள்ல எல்லாம் பாகமெல்லாம் நம்ம வீட்டிலே உள்ளே வந்து ஒரு நபராக பார்க்கப்படுதுங்க. எங்க வீடுகளிலும் அப்படித்தான். நாங்கள் எல்லாம் சாப்பாடு வைத்தாலும் பிஸ்கட் கொடுத்தாலும் அதுவே ஓடாம நின்று வாங்கி கொள்ளும். தினமும் வைக்கிறதுனால நம்மை கண்டு ஓடாதுங்க. பிஸ்கட் கொடுத்தா கூட நின்று வாங்கி சாப்பிடும் பழக்கம் இந்த காகத்திட்ட உள்ளதுங்க. இது மாதிரி தினமுமே நம்ம வீட்டில் ஒருவர் மாதிரியே பயந்து ஓடாமல் நின்று சாப்பிடும் தன்மை உள்ளதுங்க. டெய்லியுமே பிஸ்கட்டை எடுத்து பக்கத்தில் வச்சிருங்க. தண்ணியில் நனைச்சி சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு அதுவும் புரிந்து கொண்டு நம்மளோட ஒருத்தராக பழகக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. சில பேர் கர்ப்பிணி பெண்கள் வந்து காகத்துக்கு உணவு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் வந்து திடீரென காகத்துக்கு உணவு வைக்கிறாங்க. அப்ப இந்த காகம் வந்து வரல அப்படின்னா ரொம்ப மனக்குழப்பமாக ஆயிடுவாங்க. அதே மாதிரி டெய்லியும் வச்சுட்டு இருக்காங்க. இல்ல ஒரு நாள் காகம் வரல அப்படின்னா ஏன் வரல, எதனால வரல அப்படின்னு மனக்குழப்பம் வருங்க. அது வந்து வயிற்றுல இருக்கிற குழந்தைகளுக்கு பாதிப்பு, மனக்குழப்பம், மன அழுத்தம் வர்றப்ப குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும். அப்படிங்கிறதுனால தான் கர்ப்பிணி பெண்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க நிறைய நெகட்டிவா நினைக்க மாட்டீங்க. எல்லாத்தையுமே பாசிட்டிவா நினைச்சு சாப்பிட்டதுன்னா ஓகே, சாப்பிடட்டாலும் ஓகே அப்படின்னு எதையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா தாராளமாக கர்ப்பிணி பெண்களும் காகத்துக்கு தினமும் சாப்பாடு வைக்கலாம். பொதுவாகவே எல்லா ஜீவன்களிலுமே கடவுள் இருக்கிறாரு. நம்ம வந்து 100 பேத்துக்கு அன்னதானம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது வந்து 100 பேத்துக்கு எல்லாரிலுமே அன்னதானம் செய்ய முடியுமா? செய்ய முடியாதல்லவா? நாம் வைக்கிற உணவு 4 காக்கா சாப்பிடும், 5-6 குருவி சாப்பிடும். கீழே சிந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு 50 எறும்பு கூட சாப்பிடும். இதை மாதிரி சாப்பிட்றப்ப நம்ம 100 பேத்துக்கு அன்னதானம் கிட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க. நீங்க இதை வந்து உங்களால செய்ய முடியல அப்படின்னா கூட இப்ப ரேஷன் கடையில எல்லாம் பாருங்க, பச்சரிசி கிடைக்கிறது. அந்த பச்சரிசி ரொம்ப ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய அரிசி தான். அந்த அரிசியை வாங்கி வச்சுக்கோங்க. அதை மிஷின்ல கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் இல்ல 3 ஸ்பூன் அரிசி மாவோ எடுத்துக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் சர்க்கரையை கலந்து வீட்டில் மேலே மாடியிலையோ, மொட்டை மாடியிலையோ, இல்லை காம்பவுண்ட் சோறுலையோ, இல்லை வீட்டில் வெளியிலையோ வந்துட்டு அதை வச்சிருங்க. அதை வந்துட்டு ஒரு 50-60 எறும்பு கூட சாப்பிடுங்க. அப்படி 100 எறும்பு சாப்பிட்டாலும் கூட ஒரு அன்னதானம் மாதிரிங்க. அப்ப நம்ம செலவே இல்லாம 100 பேத்துக்கு அன்னதானம் பண்ற மாதிரி இதை நம்ம செய்யலாங்க. இதை மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்றது எல்லாமே ரொம்ப வந்துட்டு என்னன்னா நம்மளோட கர்மாவை குறைக்கக்கூடிய சக்தியுள்ள வழிகள் என்றே சொல்லலாங்க. இது வந்து நம்ம ஈஸியா செய்யலாம். தீட்டான சாதம்னு சொன்னீங்களா, அதாவது மாதவிலக்கு ஆன நாட்கள்ல வந்துட்டு நம்ம உடம்பு வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நிறைய மனக்குழப்பத்தோடையும் வலிமையோடையுமே இருப்போம். அந்த 3 நாட்கள்ல மட்டும் காகத்துக்கு சாப்பாடு நீங்க வைக்காதீங்க. அன்று 3 நாள் மட்டும் வீட்டில் உள்ள வேறு யாரையாவது சாப்பாடு வைக்க சொல்லுங்க. அது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தான் கெட்டு போன ஊசி போன சாப்பாட்டை ஜீவராசிகளுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. அப்படி சாப்பாடே வைக்காதீங்க தயவு செய்து. அதுக்கும் வயிறு இருக்குது. அதுவும் நம்ம மனித உயிர்களைப் போலத்தான் அதுக்கும் வயிறு இருக்குதுங்க. அதோட உடலும் பாதிக்கும். அப்படிங்கிற மாதிரி கெட்டு போன சாப்பாட்டை ஒரு தீட்டான சாதம் மாதிரி வைக்காதீங்க. அது வந்து தயவு செய்து காக்காவுக்கு வைக்கக்கூடாதுங்க. காகத்துக்கு தினந்தோறும் உணவளிப்பதால புத்ருக்களோட ஆசீர்வாதமும், சனி பகவானோட ஆசீர்வாதமும், அது மட்டுமல்ல யம தர்மனோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குங்க. அதனால காகத்துக்கு நம்மளெல்லாம் முடிஞ்ச வரை தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வைக்கலாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உணவு வைக்கிற பழக்கம் வச்சிருப்பாங்க. சில பேர் விரத நாட்கள்ல மற்றும் பித்ருக்களுக்கு வைக்கக்கூடிய நாட்கள்ல மட்டுமே சாப்பாடு வைப்பாங்க. மற்றபடி காகத்துக்கு இவர்களை தவிர மற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் காகத்துக்கு உணவு வைக்கலாங்க. நண்பர்களே, இந்த பதிவை பார்த்திருக்கட்டும் நீங்களும் காகத்திற்கு தினமும் நீங்க என்னென்ன சாப்பாடு வைக்கிறீங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்துங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு நல்ல நல்ல தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.